Hi students, welcome to this video. Higher Secondary Second Year Physics Volume 1, Unit 5, Electromagnetic Waves. So in this lesson, we are going to discuss about now in this video, types of spectrum, emission and absorption spectrum, then Fraunhofer lines. So what is a spectrum? Spectrumனா நமக்கு விப்ஜா தான் நினைவுக்கு வரும் இல்லையா? அப்போ எப்படி ஸ்பெக்ட்ரம் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். When an object burns, it emits radiation, that is, it emits electromagnetic radiation which depends on temperature. ஒரு பொருள் வந்து எரியும் போது லைட் வெளியில் வருது, அந்த லைட்டுன்றதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அப்போ அந்த டெம்பரேச்சர் அதிகமாக அந்த வெளியில் வரக்கூடிய லைட்டோட கலருமே சேஞ்ச் ஆகும். இஃப் த ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் ஹாட் அப்படின்னா இட் க்ளோஸ் இன் ரெட் கலர். இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபர்தர் இன்க்ரீஸ்டுனா இட் பிகம்ஸ் ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர். இஃப் த டெம்பரேச்சர் இஸ் ஹாட்டஸ்ட், அதாவது வெரி ஹை அப்படின்னா இந்த லைட் அவுட்கமிங் லைட் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கிவன் கிராஃபில் பிளாக் பாடி ஸ்பெக்ட்ரத்தை அனலைஸ் பண்ணுறோம். அப்போ பிளாக் பாடி ஸ்பெக்ட்ரத்துக்கான கிராஃப் வந்து இட் இஸ் ட்ரான் பிட்வீன் இன்டென்சிட்டி அண்ட் வேவ் லென்த். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கிராஃப் ஃபார் லேம்ப் ஃபிலமெண்ட், இன்னொன்று கிராஃப் ஃபார் கார்பன் ஆர்க் லேம்ப், இன்னொன்று வந்து கிராஃப் ஃபார் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சன். இப்போ லேம்ப் ஃபிலமெண்ட்டுக்கு 3000 டிகிரி கெல்வினாக இருக்கும்போது கிராஃப் ஃப்ளாட்டாக இருக்குது. கார்பன் ஆர்க் லேம்புக்கு கொஞ்சம் அந்த பீக் தெரியுது, அந்த டெம்பரேச்சர் 4000 டிகிரி கெல்வினுக்கு. அதே வந்து 6000 டிகிரி கெல்வின் வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சன். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகும் போது பார்த்தீங்க அப்படின்னா பீக் இண்டிகேட் பண்ணுது. அப்போ இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த மேக்ஸிமம் வேவ்லென்த் டிக்ரீசஸ், அப்போ தான் நமக்கு வந்து பீக் கிடைக்கும். இதை தான் நம்ம வந்து பிளாக் பாடி ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரத்தில் பார்க்குறோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கணுன்னா ஸ்பெக்ட்ரம் எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதை தான் ஃபிகர் 5.12 பார்க்குறோம். ஒரு ஒயிட் லைட்டை ப்ரிசம் வழியாக அனுப்புகிறோம், டிஸ்பர்ஷன் நடக்குது. அப்போ டிஸ்பர்ஷனோட அவுட்புட் தான் நமக்கு அந்த 7 கலர்ஸ். அந்த 7 கலர்ஸை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், அந்த ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வாட் இஸ் டிஸ்பர்ஷன்? த ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டு 7 கலர்ஸ் இஸ் கால்டு dispersion. The splitting of white light into 7 colors is called dispersion. அப்போ டிஸ்பர்ஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஸ்பெக்ட்ரா வந்து 2 வகை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரா, இன்னொன்று அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ராடா என்னன்னு பார்க்குறோம். இப்போ எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்றது when the spectrum of self luminous source is taken we get emission spectra. இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் லைட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை டைரெக்டாக ஸ்பெக்ட்ரோமீட்டருக்கு அனுப்புகிறோம். அப்போது ஸ்பெக்ட்ரோமீட்டருக்கு அனுப்பும்போது எடுக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃப் தான் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு லைட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை டைரெக்டாக ஸ்பெக்ட்ரோமீட்டருக்கு அனுப்புகிறோன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், எமிஷன் ஸ்பெக்ட்ரா. அப்போ லைட் சோர்ஸ்க்கும் ஸ்பெக்ட்ரோமீட்டருக்கும் இடையில எந்த ஒரு அப்சார்பிங் மெட்டீரியலுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? அதை தான் நம்ம வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபிகர் 5.13, 5.14 இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து 5.13ல் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிலமெண்ட்லேருந்து வர லைட் அதை வந்து ப்ரிசம் வழியாக அனுப்புகிறோம். ப்ரிசம் வழியாக அனுப்பும்போது அவுட்புட் வர லைட்டை ஃபோட்டோகிராஃப் எடுத்தால் அது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். அந்த கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ருக்கு அடுத்தது டயக்ராம் பார்த்தீங்கன்னா 5.14 அது ஹாட் கேஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை ஒரு ப்ரிசம் வழியாக அனுப்புகிறோம். அப்போ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபில் இண்டிவிஜுவலாக லைன்ஸ் தெரியுது. அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டினியூஸ் அண்ட் லைன் இதுலேயே தெரியுது. கண்டினியூஸ்னால் கலர்ஸ் எல்லாமே ஓவர்லாப் ஆகிருக்கு. கலர்ஸ் வந்து ரேஞ்சஸ் ஃப்ரம் வயலட் டு ரெட். ஆனால் வந்து லைன் ஸ்பெக்ட்ராலாம் அப்படி இல்லை, இண்டிவிஜுவலாக லைன்ஸை பார்க்க முடியுது. ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு வேவ் லென்த் இருக்கும் அல்லது ஃப்ரீக்குவன்சி இருக்கும். அப்போ ஒரு எத்தனை லைன் இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸு, கலர்ஸ் ஆஃப் லைன்ஸை நம்ம பேஸ் பண்ணியே அது என்ன எலமெண்ட், எந்த எலமெண்ட்லேருந்து இந்த லைட் வந்தது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ லைன் ஸ்பெக்ட்ரா இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை த கேஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ லைன் ஸ்பெக்ட்ரா அப்படின்றத நம்ம வந்து இன்னும் விரிவாக பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் லைட் ஃப்ரம் ஹாட் கேஸ் இஸ் allowed to pass through a prism, line spectrum is observed. Line spectra is also known as discontinuous spectra. இப்போ line spectra consists of sharp lines of definite wavelength or frequency. இப்போ spectra arises due to excited atoms of elements. அதனால் வந்து லைன் ஸ்பெக்ட்ராக்கு இன்னொரு பேர் என்னென்னா அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. ஏன்னா ஆட்டம்ஸ்லேருந்து வருது இல்லையா, அதனால் the lines are the characteristics of the element and are different for different elements. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு விதமான லைன் ஸ்பெக்ட்ரா கிடைக்கும். எக்ஸாம்பிள் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அட்டாமிக் ஹைட்ரஜன், ஹீலியம் எக்ஸெட்ரா. அதே தான் எக்ஸாம்பிள் ஃபார் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கார்பன் ஆர்க், இன்காண்டிசன் சாலிட்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னா கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் இருக்கும். அதாவது வயலட் டு
ரெட்டு வரைக்கும் இருக்கும். அதில் வந்து கலர்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லாப் ஆன மாதிரி தெரியும். அதான் லைன் ஸ்பெக்ட்ரம்லாம் அப்படி இருக்காது, இண்டிவிஜுவலாக லைன்ஸ் தெரியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. இப்போ பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கும்போது பேண்டாக தெரியும். பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ராக்கு இன்னொரு பேர் மாலிகுலர் ஸ்பெக்ட்ரா பிகாஸ் இட் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் மாலிகூல்ஸ். இப்போ பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா கன்சிஸ்ட் ஆஃப் several number of very closely packed spectral lines which overlap one another together forming specific bands which are separated by dark spaces. இப்போ பேண்ட் ஸ்பெக்ட்ரானா பேண்டாக இருக்கும். ஒவ்வொரு பேண்டுக்குள்ளேயும் ஹை ரிசால்விங் பவர் ஸ்பெக்ட்ரோமீட்டரை வச்சு அனலைஸ் பண்ணால் ஒவ்வொரு பேண்டுக்குள்ளேயுமே இண்டிவிஜுவலாக டீப்பாக லைன்ஸ் தெரியும். இப்போ பேண்ட் ஸ்பெக்ட்ரா எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் சச் ஸ்பெக்ட்ரா ரைஸ் வென் த மாலிகூல்ஸ் ஆர் எக்ஸைட்டட். அதனால் அப்போ ஒரு ஆப்ஜெக்டில் மாலிகூல்ஸு எக்ஸைட் ஆகும்போது தான் பேண்ட் ஸ்பெக்ட்ரா கிடைக்குது. அதனால் பேண்ட் ஸ்பெக்ட்ராக்கு இன்னொரு பேர் மாலிகுலர் ஸ்பெக்ட்ரா. இந்த பேண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு எட்ஜில் வந்து பிரைட்டாக இருக்கும், இன்னொரு எட்ஜில் ஃபேட் அவுட் ஆகும். ஓகேவா? ஒரு எட்ஜில் வந்து அந்த பேண்ட் ஸ்பெக்ட்ரா ஃபோட்டோகிராஃபில் ஒரு எட்ஜில் பேண்ட்ஸ் எல்லாம் பிரைட்டாக இருக்கும், இன்னொரு எட்ஜில் ஃபேட் அவுட் ஆகிருக்கும். அந்த மாதிரி தான் பேண்ட் ஸ்பெக்ட்ரா கிடைக்கும். இப்போ பேண்ட் ஸ்பெக்ட்ரான்றதுனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாலிகூல்ஸ் கேன் பி ஸ்டடிடு யூஸிங் பேண்ட் ஸ்பெக்ட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் பேண்ட் ஸ்பெக்ட்ரா என்ன அப்படின்னா அமோனியா கேஸ் இந்த டிஸ்சார்ஜ் டியூப் இது எல்லாமே பேண்ட் ஸ்பெக்ட்ராக்கு எக்ஸாம்பிள். இப்போ எமிஷன் ஸ்பெக்ட்ராவில் 3 வகை நம்ம பார்த்துருக்கோம், 3 டைப்ஸ். ஒன்று கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று லைன் ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று வந்து பேண்ட் ஸ்பெக்ட்ரம். இப்போது இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா பார்க்க போகிறோம். அப்போ அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரானா இம்மிடியேட்டாக நமக்கு நினைவுக்கு வருது சோலார் ஸ்பெக்ட்ரம் தான். இப்போ சன்லேருந்து லைட்டு வருது, நேராக எர்த்தை நோக்கி வருது. சன்னுக்கு எர்த்துக்கு இடையில ஒரு கேஸஸ் அட்மாஸ்பியர். அப்போ சன்னுக்கு எர்த்துக்கு இடையில இருக்கக்கூடிய கேஸஸ் சன்லைட்டை அப்சர்வ் பண்ணுது. அந்த கேஸஸ் அப்சர்வ் பண்ணது போக பேலன்ஸ் உள்ள லைட்டு தான் நம்ம எர்த்தை வந்து ரீச் ஆகுது. அப்போ இடையில ஒரு மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இடையில ஒரு பொருள் இருக்குது. அதாவது சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் இடையில ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் அப்சர்வ் பண்ண லைட் போக பேலன்ஸ் லைட்டு தான் எர்த்தை வந்து ரீச் ஆகும்போது கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. அப்போ அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரானா இடையில ஒரு அப்சர்விங் மெட்டீரியல் இருக்கும். when light is allowed to pass through a medium or an absorbing substance then the spectrum obtained is called absorption spectra. அதுதான் நம்ம அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரான்னு சொல்கிறோம். அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா ஆல்சோ 3 டைப்ஸ். ஒன்று வந்து கண்டினியூஸ் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, இன்னொன்று லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, இன்னொன்று வந்து பேண்ட் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. இப்போ கண்டினியூஸ் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்றத நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா when white light is passed through a blue glass plate the blue glass plate absorbed all colors except blue. ஸோ வி கெட் கண்டினியூஸ் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. அப்போது கண்டினியூஸ் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவில் ஒயிட் லைட்டை ப்ளூ கிளாஸ் பிளேட் வழியாக அனுப்புங்க. அப்போ ப்ளூ கலர் மட்டும் தான் வெளியில் வரும். இப்போ ரிமைனிங் கலர்ஸ் எல்லாம் என்னாச்சு, ஒயிட் லைட்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் கலர்ஸு. ஆனால் ப்ளூ கிளாஸ் வழியாக அனுப்புகிறோம், ப்ளூ லைட் மட்டும் தான் வெளியில் வருது. த ரிமைனிங் கலர்ஸ் எல்லாத்தையுமே அந்த ப்ளூ கிளாஸ் பிளேட் அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தேர்ஃபோர் த லைட் கம்மிங் ஃப்ரம் ப்ளூ கிளாஸ் பிளேட் இஸ் கண்டினியூஸ் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. இப்போ லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ராக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். அதுக்கு வந்து அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க ஃபிகர் 5.15. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலமெண்ட்லேருந்து வர லைட்டை அந்த கோல்டு கேஸ் அப்சர்வ் பண்ணுது. அப்போ அந்த கோல்டு கேஸ்க்கு அப்புறம் வர லைட்டை ப்ரிசம் வழியாக அனுப்புகிறோம். ஸோ வி கெட் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ராத்துக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள். ஃபிலமெண்ட்லேருந்து வர லைட்டை கோல்டு கேஸ் வழியாக அனுப்பி அந்த கேஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை ப்ரிசம் வழியாக அனுப்புகிறோம். ஸோ வி கெட் லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. அப்போ லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்தில் எல்லாமே பிரைட் லைன்ஸ் இருக்காது, சில இடத்துல டார்க் லைன்ஸ் இருக்கும். ஏன் அந்த டார்க் லைன்ஸ் உருவாகுது அப்படின்னா த கோல்டு கேஸ் அப்சர்வ்ஸ் த கரஸ்பாண்டிங் கலர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த கோல்டு கேஸ் வந்து சில கலர்ஸ்க்குள்ளே லைட்டாக அப்சர்வ் பண்ணிச்சு, அதனால் அந்த டார்க் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆனிச்சு. இப்போ லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ராக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரானஃபர் லைன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃப்ரானஃபர் லைன்ஸ் வந்து லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ராக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த ஃப்ரானஃபர் லைன்ஸ் அப்படின்றது த டார்க் லைன்ஸ் present the solar spectrum is called Fraunhofer lines. When the spectrum obtained from the sun is examined, it consists of large number of dark lines. These dark lines in the solar spectrum are known as Fraunhofer lines. So, the absorption spectra for various materials are compared with the Fraunhofer lines in the solar spectrum. It helps
helps in identifying the elements present in the solar atmosphere. இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சன்லேருந்து லைட் வெளியில் வருது இல்லையா, எர்த்தை நோக்கி வருது. சன்னோட அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, அந்த அட்மாஸ்பியர்லேயே நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த எலமெண்ட்ஸே சன்லைட்டை அப்சர்வ் பண்ணிடுது. ஆனால் நம்ம எர்த்துலேருந்து சன்னை ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறோம். அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது சோலார் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. அதில் நிறைய டார்க் லைன்ஸ் இருக்குது. இந்த டார்க் லைன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃப்ரானஃபர் லைன்ஸ்னு சொல்கிறோம். இந்த டார்க் லைன்ஸ் ஏன் உருவானதுன்னா, அந்த சன்னோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் சன்லைட்டை அப்சர்வ் பண்ணதுனால உருவானது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த சோலார் ஸ்பெக்ட்ரம் இஸ் a very good excellent example for line absorption spectra. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். when white light is passed through iodine vapor, dark bands on continuous bright background is obtained. ஒயிட் லைட்டை அயோடின் வேப்பர் வழியாக அனுப்புனா ஒரு பேண்ட் ஸ்பெக்ட்ரா கிடைக்கும். இடையில அங்கங்கே டார்க் பேண்ட்ஸ் இருக்கும். அந்த டார்க் பேண்ட்ஸ் ஏன் உருவானுச்சு, அந்த அயோடின் வேப்பர் கரஸ்பாண்டிங் கலர்ஸ் ஆஃப் லைட்டை அப்சர்வ் பண்ணிடுச்சு. அதனால தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி when white light is passed through dilute solution of blood or chlorophyll, we also get band absorption spectra. அப்புறம் certain organic and inorganic compounds also produce band absorption spectra. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பேண்ட் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரான்றது இட் இஸ் யூஸ்ட் டு ஸ்டடி அபவுட் த molecular structure and also it is used in dyes. Thank you.